राधे 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 गोविंदा பிருந்தாவன சந்தா பண்டரிநாதா பாண்டுரங்கா ராதே கோவிந்தா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த பண்டரிப்பூர்ல இருக்கிற அந்த பகவானோட லீலைகளை, அவரோட பக்தர்களை பத்தின சரித்திரங்களை நம்ம அனுபவிச்சுன்னு வரோம். ரொம்ப அழகா நம்மளோட பகிர்ந்துட்டு வருகிறார் திருமதி நளினி கோபாலன். இன்னைக்கு எந்த கதை, யாரை பத்தி சொல்ற போறேல்மா? இன்னைக்கு வணக்கம் நளினி கமலாக்கர். கோபாலன் ஜி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு கமலாக்கர், அவரோட வைஃப் சுமதி, அவரோட பிள்ளைய பேர் பத்மாக்கர். இவர் ஒரு பக்தர், தீவிர பக்தரா இருந்தார். இவரோட லைஃப்ல ரெண்டு இன்சிடென்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே. நம்ம அதை பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு. அதுக்கு முன்ன இன்னொரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி எனக்கு தோணித்து. நான் போன வாரமே சொல்லணும்னு நினைச்சது, மறந்து போயிட்டேன். அந்த சொல்லி நம்ம முன்னையே பார்த்தோம் இல்லையா, அந்த வார்க்காரி எல்லாம் ஆஷாட மாசம், நம்மளோட ஆடி மாசம் கடைசியில அவளுக்கு வரும் இல்லையா, அந்த ஏகாதசி ரொம்ப விசேஷம். அவெல்லாம் குடும்ப குடும்பமா நடந்து போவா. சில பேர் அந்த விட்டலா அவரோட விக்கிரத்தையும் எடுத்து நடப்பா. அவ 100 கிலோமீட்டர் கூட நடந்து, சில பேர் 15 நாட்கள் நடப்பாளாம். அப்படி நடக்கச்ச 15 அங்கங்க ராத்திரி ஸ்டே பண்ணுவாள், டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுவா இல்லையா. அவளை கவர்மெண்ட் நிறைய, நம்ம போன வாட்டியே பார்த்தோமே, ஃபுட்டுக்கு ஆர்கனைஸ் பண்றது, கொஞ்சம் வெல் டு டூ ஃபேமிலி, அப்புறம் அவ காலை மசாஜ் பண்ண ஆள் ஏற்பாடு பண்றது, அப்படிலாம் பண்றச்சு. ஒரு குரூப்ல ஒரு ஜேர்னலிஸ்டும் போயிட்டு இருந்தான் போல் இருக்கு. இவ ஃபுல்லா இவ ரெக்கார்ட் பண்ணணும், இவள்கிட்ட ஒத்தொத்தையும் பேசணும் அப்படின்னு. அவன் ஒரு வார்க்காரி அவன் பாட்டுக்கு ஆனந்தமா பாடின்னு ஆடின்னு போயிட்டு இருக்கான் போல இருக்கு. தன்னை மெய்மறந்து இருக்கான் அவன். அவனை பிடிச்சு, ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட பேசணும்னு நிறுத்துறான். அவன் என்ன விஷயம் கேட்டானாக்க, நீ எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கன்னா, எங்க பரம்பரை பரம்பரையா எங்க ஃபேமிலியில நடக்கிறது இது. நாங்கெல்லாம் எங்க கொள்ளு தாத்தா தாத்தா எங்க அப்பா அப்படி நாங்க வந்துட்டு இருக்கோம். இதை பாரு, என் பிள்ளையும் கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்றச்ச, நீ எந்த நம்பிக்கையில போற? அந்த என்ன உனக்கு விட்டல, நீ போய் அவனை விக்கிரத்தை தானே பாக்குற, கோவில மலை வர. அவன் உனக்கு நீ இவ்வளவு பண்றது உங்க பரம்பரை பரம்பரையா பண்ணிருக்கான்னு சொல்றியே, உனக்கு தரிசனம் கொடுத்தானா, இல்ல உங்க தாத்தா அப்பா யாருக்கான்னு தரிசனம் கொடுத்தா நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சும்மா வாயை கலறான். ஜேர்னலிஸ்டே நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா போஸ்ட் பண்றதுக்கு. அவன் உடனே நம்மளையே அவன் கூட சொல்றான். யாராவது கேட்டானா, இப்ப விவேகானந்தர் கேட்டார் இல்லையா, யாராவது கடவுளை பார்த்திருக்காரான்னு. உம் அதே மாதிரி. அப்ப அவன் சொல்றான், ஒரு ஒரு சின்ன கிராமம்னே எடுத்துக்கோ ஏன். அந்த கிராமத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா ராத்திரி. நார்மலி கிராமத்துல எல்லார் வீட்லயும் ஒரு நாய் வச்சுட்டு இருப்பா, இல்ல ரோட்ல கூட நாய் திரிஞ்சுட்டு இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள கதவு மொள்ள, ஜன்னக்கதவு எப்படி மொள்ள பிரிச்சுட்டு, அந்த ஊர்ல கட்டை கருக்கு இல்லையா, அது மொள்ள எடுத்துட்டு உள்ளுக்குள்ள நுழையற ஒரு திருடன் ட்ரை பண்றான். அத அங்க அங்க படுத்துட்டு ஒரு நாயை பார்த்துட்டு குலைக்கிறது. ஒரு நாய் குலைக்கிறத பார்த்து ரெண்டு குலைக்கிறது, ரெண்டு அடுத்து திருடகடா, இது சத்தம் இன்னும் இது எல்லா இடத்துக்கும் கேட்கும் இல்ல, ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. எந்த நாய்க்கெல்லாம் கேட்கறது, எல்லாமே சேர்ந்து 100 நாய் சேர்ந்து குலைக்க ஆரம்பிக்கிறது. அப்ப இது அவன் இதோட நிறுத்திட்டு அவன் என்ன சொல்றான்னாக்க, அந்த ஒத்தன் தானே அந்த திருடனை பார்த்தான். பார்த்தான், 99 பேர் பார்க்கலையே. அப்ப அந்த மத்த 99 பேர் நம்பிக்கையில ஓ ஏதோ நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கையில குலைச்ச மாதிரி, எங்க தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா யாரோ ஒருத்தர் பார்த்திருக்கலாம், நாங்க நிறைய பேர் துக்காரவே அறியான்னு பார்த்திருக்கலாம். அப்பா சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி எங்களுக்கு அனுபவம் கிடைச்சது அப்படின்னு. அவ அப்படி அப்படி கேட்டவரே, எனக்கு அந்த அனுபவம் என்னைக்கா ஒரு நாள் கிடைக்குங்கிற நம்பிக்கையில நான் போயிட்டு இருக்கேன். அதுதானே ஒழிய இத கொஸ்டின் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு அவன் சொல்றான் போல் இருக்கு. இது கரெக்ட் இல்லையா அவன் ரொம்ப சொல்றதும்? ரொம்ப அருமையான ஒரு ஆஹ் விளக்கம். ம். உம் அது ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த விளக்கம். அந்த அந்த வார்க்காரி அவளுக்கெல்லாம் ரொம்ப படிப்பும் கிடையாதுன்னு சொல்லுவா. ஏதோ கிராமத்துல வேலை பண்றவா தான், ஆனா பக்தியில அவளை மிஞ்சவே முடியாதுன்னு சொல்லுவா. கண்ண மூடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்கள்ட்ட இதுக்கு முன்ன எபிசோட்லயே, நான் அந்த லைன்ல நிக்கிறச்ச பாப்பேன். முன்னால சாதாரணமா இங்க அங்க பாப்பா, கையில புக் வச்சுருப்பா, மொபைல எடுப்பா, ஏதோ பண்ணுவா இல்லையா மனுஷா. நம்ம திருப்பதியில எல்லாம் படிச்சு பாக்குறோம். ஆனா இந்த பண்டர்பூர்ல மட்டும் மெஜாரிட்டி 99.9 பீப்புள் விட்டலா 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 சொல்லிட்டே இருப்பா, இல்ல தானே டான்ஸ் ஆடிட்டு இருப்பா, இல்ல விட்டலாவோட பேச ஆரம்பிப்பா. விட்டலா நீ எங்காத்து போ, எனக்கு அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன், உனக்கு அழகா புது பிரஷ் வாங்கி வச்சிருக்கேன், அதுல பேஸ்ட் போட்டு தரேன், இங்க தேய், உனக்கு அந்த பொம்மை தரேன், உங்க கூட நான் விளையாடுறேன். தான் பாட்டுக்கு மராட்டியில சொல்லின்னு போவா. நான் ஒருத்தர் அப்படி என்ன சொல்றாங்கன்னு ஒருத்திட்டு கேட்டேன், ஹிந்தி தெரியும் அவளுக்கு. அவ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதே மாதிரி நான் துவாரகாலையும் பார்த்திருக்கேன். அந்த ஸ்ரீநாத்ஜி கோவில்ல போறச்ச, ஆமா, நான் அங்கேயும் கூட அவ இந்த மாதிரி பார்த்திருக்கேன். அவ ரொம்ப பக்தியில ஆமா பகவானோட பேசுற மாதிரியே அவளோட பாவங்கள் இருக்கும். ஐக்கியமாயிடுவா. அவளும் இந்த மாதிரி உனக்கு பல்லு நீ தூங்கி கண்ணை முடிச்சுக்கோ, உனக்கு இந்த பொம்மை வச்சிருக்கேன், கிளி பொம்மை வச்சிருக்கேன், குழல் வாங்கி தரேன், மயில் பீலி கொண்டு வரேன், மயிலோட அவள் மாதிரி ரொம்ப அழகா பேசுவா. சோ நம்ம பிஃபோர் வி ப்ரொசீட், நம்ம கதையை பத்தி பார்த்துட்டு அப்புறம் பேசலாம், டைம் ஆயிடும். அதனால
நம்ம நிறைய பக்தரை பத்தி பார்த்துன்னு வந்தோம். போன வாட்டி ஏக்நாதரை பத்தி பார்த்தோம் ஆமா இல்லையா? இந்த ஆமா. வாட்டி கமலாக்கர்னு ஒருத்தரை பத்தி நம்ம பார்க்கலாம். அவர் ஒரு சின்ன ஃபேமிலி. அவர் வைஃப் பேரு சுமதி. அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை பத்மாகர்னு ஒரு பிள்ளை. 5 வயசு அந்த பிள்ளைக்கு. இவர் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா இருப்பாராம். தினமும் காலம்பர போய் அந்த சந்திரபாகா நதியில குளிச்சுட்டு, அவர் ரொம்ப சாதாரண ஃபேமிலி தான். பெரிய பணக்காரன்னு ஒண்ணும் கிடையாது. தன் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி வந்ததும் குளிச்சுட்டு நிறைய அந்த ரோட்ல அப்புறம் யாரோ போயிட்டே இருப்பா இல்லையா? பஜனை கோஷ்டி போயிட்டே இருக்குமே. அதுல யாரும் 2, 3 கோஷ்டி போட்டு அவர் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி தினம் இதை பண்ணி போட்டு சாப்பாடு போட்டு அனுப்புவாராம். இது நடந்துட்டே இருக்கு. அப்போ ஒரு தடவை என்னாச்சு, ஆஹ் குளிச்சுட்டு வரும்போது காலம்பரை இவர் பயிலும்போது நாமதேவர் இன்னும் கொஞ்சம் பேரோட வந்துட்டு இருக்காரு. பஜனை பண்ணின்னு போயிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரே சந்தோஷம் அவரை பார்த்ததும். அடாடா இவ்வளவு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்தது. அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க நீங்க எல்லாரும் இங்க எங்காத்துக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்றாராம். அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் பெரிய கும்பலோட வந்திருக்கேனப்பா, என் கோஷ்டி பெருசாச்சே. அவர் பாவம் சாதாரணப்பட்டவர்னு ஒரு மாதிரி தெரிஞ்சு விட்டார். அப்போ அந்த கஷ்டம் இல்லாம இருக்கணும் இல்லையா? நாட்டேன்னு சொல்லல, உங்களை கஷ்டப்படுத்த கஷ்டமா இருக்கு. நான் இவ்வளவு பேருக்கு ஒரு நாள் முடியுமாப்பான்னு கேட்கும்போது இவர் சொல்றாராம், ரொம்ப நம்பிக்கை எடுக்காம, விட்டலும் ருக்மணி இருக்கச்சே எனக்கு என்ன கவலை, எல்லாம் நடக்கும், நீங்க வாங்கோ அப்படிங்கிறார். அதை மறுக்க முடியாம நாமதேவரி நீக்கு போய் பண்ணி வைங்க, நாங்க எல்லாரும் இது குளிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம்னு தே கோ டுவர்ட்ஸ் சந்திரபாகா ரிவர் குளிக்கிறது. ஓகே. இவர் ஆத்துக்கு பார்த்து எதுவும் வீட்டுல அரைகுறையா சாமான் இருக்கு. அவர் வைஃப் என்ன பண்ணா பக்கத்துல எல்லாம் போய் எல்லார்கிட்டயும் ஏதோ இங்க அங்க கொஞ்சம் இல்லாத சாமான் எல்லாம் நிறைவா வாங்கின்னு சமைக்க ஆரம்பிக்கிறார். அவன் அழிவு பண்ணிட்டு இருக்கச்ச என்ன திடீர்னு விறகு ஆய் போயிடுறது. இன்னும் எரியணும் இல்லையா? காஞ்சிண்டே வருது. ஆமா. கிட்ட கிட்ட விறகு ஆறு ஸ்டேஜ் வந்துருக்கும். பிள்ளையை கூட்டி நீ பின்னால வச்சிருக்கேன் பாரு, மாட்டுக்கொல்லையில விறகு வச்சிருக்காங்க, நீ இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு வா, அடுப்பு அணையறதுக்குள்ளேயே நம்ம இன்னும் கொஞ்சம் சமைக்கிற முடிக்கணும் இல்லையா அப்படிங்கிறா. அவன் அங்க ஓடணும் எடுத்துன்னு வரதுக்கு. 5 வயசு பிள்ளை பத்மாகர். அங்க போனா அந்த விறகு கீழே ஒரு பாம்பு இருந்திருக்கு. குழந்தைக்கு என்ன தெரியும், திடீர்னு இழுத்துருக்கு. அது இழுக்கச்சு எழுத்துறது. அந்த பாம்பு இழுத்து எழுந்து அவனை கொட்டி, பாவம் அந்த விஷம் ஏறி குழந்தைக்கு கத்தினா யாருக்காகவும் விழல. பின்னால அந்த காலத்துல வீடு எல்லாம் எப்படி இருக்கும், கொல்லையில எங்கேயும் பின்னால இருக்கும் இல்லையா? ஆமா. வாயிலேயே நுரக்கக்கி உடம்பெல்லாம் நீளமாயி அப்படியே விழுந்துடணும். இது போனா போனா ஆழ காலமே நம்ம வரா பார்க்க வச்சு இந்த மாதிரி வாயில நுர விழுந்து உடம்பெல்லாம் நீளமாயி விழுந்துக்கா தெரிஞ்சு போயிடுத்து. பாம்பு தான் அதை பண்ணிக்கு தெரிஞ்சு போயிடுத்து. ரொம்ப அழறா. அப்ப அழுதுட்டு என்ன பண்றா, ஐயோ இப்படி நம்ம அழுதமான இவாள இவ்வளவு பெரிய இவாள நம்ம சாப்பிட வர சொல்லியிருக்கோமே. அவள் முதலாவது தளிகை பண்ணி போடணும். 2 இந்த மாதிரி ஆச்சு செஞ்சா அவ சாப்பிட மாட்டா. கரெக்ட். எப்பேற்பட்ட பக்தா அவளுக்கு நம்ம பட்னியா அனுப்பலாமா, நம்மள நம்பி வந்துட்டு இருக்காளேன்ட்டு தன்னை தானே அடக்கிண்டு துக்கத்தை 2 பேருமே உள்ள அடக்கிண்டு கிடுகிடு போய் மறுபடியும் குளிச்சுட்டு சமையல் பண்ணி வச்சுட்டா. அவள்லாம் வர சாப்பிட வந்திருக்கா. சாது எல்லாம் உட்காந்துக்கிறா, சாப்பிட வாங்க அப்படிங்கிறா. அப்போ நாமதேவர் சொல்ற, உன் குழந்தைய பார்த்தனே, குழந்தைய கூப்பிடுங்கிறா. 2 ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து, குழந்தை தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். இல்ல இல்ல தூங்கினா கூட பரவாயில்ல, எழுப்பி கூட்டினுவா, எங்க அவனோட உட்காந்து எங்க சாப்பிட, எங்களுக்கு குழந்தைன்னா விட்டலன் மாதிரி எங்களுக்கு தெரியவா, சின்ன குழந்தை, அவனை கூட்டினுவா நாங்க பாக்கணும். அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் தே ஹேட் டு பிரேக் த நியூஸ், ஆமா. பிரேக் த ஐஸ். இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு சொல்லவே அச்சுச்சோ அப்படி எல்லாரும் அச்சுச்சோ அச்சுச்சாங்கிற மத்த சாது எல்லாம். நாமதே சைலண்டா உட்காந்து இருக்காராம். உடனே என்ன பண்ற, சைலண்டா உட்காந்து மென்டலி ப்ரே பண்ற. யாரு, பாண்டுரங்கன்ட்ட. உன்னோட இவ்வளவு தீவிர பக்தா, அவ எங்களுக்கோசம் சமைச்சு வச்சிருக்கா. அதுக்கு மேல பிள்ளை போன துக்கத்தை கூட அடக்கிண்டு எங்களை சாப்பாடு போட்டு இருக்கான்னா, இது உன் மனசு இறங்கலையா உனக்கு? நீ அந்த குழந்தைக்கு உசுர் கொடுக்க வேண்டாமா? இப்படி இருக்கியே அப்படின்ட்டு சொல்லி மனசுல ப்ரே பண்ற. அது அவன் காதுல விழறான் பாண்டுரங்கனுக்கு. அந்த குழந்தையை கொண்டு வர சொல்லு அப்படிங்கிறது போல் இருக்கு. அப்ப என்ன பண்றா, உடனே கிடுகிடுன்னு போய் அவன் குழந்தை கொன்ற சொல்லு, நாமதேவர் காதல் பாண்டுரங்க சொன்ன மாதிரி காதுல அசரி இது கேட்கறது. கொண்டு வர சொல்லு அப்படிங்கிறா. குழந்தை கொண்டு வந்து என்ன பண்ற, தூக்கி வச்சு இப்படி இப்படி என்ன பண்ற, அந்த குழந்தைய புரட்டி புரட்டி இப்படி தொடர நாமதேவர். உடனே அந்த குழந்தை தூங்கி எழுந்துக்கிற மாதிரி எழுந்து விடுறதாம். எழுந்துக்கச்ச ஒரே சந்தோஷம். அவ அதுக்கு என்ன சொல்றான்னா, அந்த சமயத்துல ஒரு அபங் பாடினான்னு ஒரு சரித்திரம் இருக்கு. நம்ம எது எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது வச்சுக்கோங்களேன். அவ என்ன சொல்றான்னா, தீயில மண்ணு விழுந்தா என்ன ஆகும், ஒரு குழந்தை நெருப்புல விழுந்தா எப்படி அம்மா தவிக்க தவிக்க ஓடி வருவா, ஒரு காக்கா குஞ்சு அதுவே மேலே விழுந்தது, அந்த காக்கா அம்மா தவிக்காதா, ஒரு மான் குட்டிக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா அதை தவிக்காதா மான் அம்மா, அந்த மாதிரி இந்த குழந்தையோட அம்மா எவ்வளவு தவிப்பா. இத ஒரு கண்ணுலயும் காதுலயும் விழலியா பாண்டுரங்கா, நீ கொஞ்சம் ரக்ஷ பண்ணி கண் திறக்க மாட்டாயான்னு ஒரு பாட்டு பாடினாராம் அப்படின்னு சொல்லுவா. அந்த பாட்டு கேட்டு வரத்து நாமதேவர் குழந்தை. நாமதேவர் பாடினர். ராமதேவர் அவரோட அபங் பாடினார்னு சொல்லுவா. ம். அது அக்னி மாஜி படேவாளு மாதா தாவே கனவாளு தைஸ்தாவே மாஜியா காஜா அங்கீலாமி தாச துஜா சவேசி ஜேபாவே பக்ஷினி பிலி படதாசி தரணி
புகேலே வத்சராவே தேனு ஹம்பரத தாவே வனவாலாக்கலாம்ஷ வனி பாட்டச சிந்தீத ஹரிணி நாமாவரேண மேகா ஜைச வினவித்தோ சாதித தைச. நான் சொல்றது வினலியா, வினவான கேட்கலையான்னு அர்த்தம் இல்லையா, அந்த மாதிரி கேட்கலையா அப்படிங்கப்பாங்க குழந்தை எழுந்து உட்காந்துக்கிறதாம். அவ அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து குழந்தைய கட்டிக்கிறா. அப்படிங்கறச்ச அந்த கதையை சொல்றச்ச எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்து, நம்ம இந்த மாதிரி திருநாவுக்கரசர் லைஃப்ல ஒண்ணு போயிட்டு இருக்கோம்ல, அப்பூதி அடிகள் வீட்டுல அதுதான் போமா சொல்ல இதே வந்தேன். மாதிரி. அப்பூதியடிகள் அப்புறம் சிறுத்தொண்டர் புராணத்திலயும் வரும் அது. நாயன்மார்கள் ஓகே. பெரிய புராணத்துல அப்பூதி சிறுத்தொண்டர் அடிகள் அந்த வாழையில சுத்தி வச்சிருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாகமே வந்து விஷத்தை எடுக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இது இன்னொரு இன்சிடென்ட் அவர் லைஃப்ல. அப்படியே எல்லாரும் இதே வந்து இதை பார்த்து விட்டலனுக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தி ஆயிட்டான். பக்தி என்ன பிரேம. இவன் யாரு, இந்த கமலாக்கர் மேல இவனே கண்டிப்பா இவாத்துக்கு போனோம் நினைச்சு ஒரு நாள் என்ன பண்றான்னா, கழவன் மாதிரி வேஷம் போட்டுன்னு அவ வீட்டுக்கு வரான். வந்து வாசல்ல எப்படி டயர்டா உட்கார மாதிரி திண்ணையில உட்காரான் போட்டுருக்கு. உடனே அங்கேன்னு ஓடி வந்து என்ன பண்ற, இவ ஆஸ் யூஷுவல் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அந்த கழவரை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவர் உள்ள சமைக்க போறாரு போட்டுருக்கு. அவ வைஃப் போறா, இவர் உட்காந்து காலு பிடிச்சு விட்டு டயர்டா உட்காந்து இருக்காரு இல்லையா, காலு பிடிச்சு விட்டு எண்ணெய் போட்டு மல்ல நீவி விட்டு மசாஜ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அவ வந்து வைஃப் வந்து அவ்வளவு விசிறாளாம், காத்து விசிறாளாம் அவருக்கு, அந்த கிழவருக்கு. இதெல்லாம் உள்ள கவி போனப்பறம் வந்து நீ சாப்பாடு ரெடி, வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுற. அந்த கமலாக்கர் நகரவே இல்லையா. தன்னை மறந்து அந்த பசியை கூட இல்லாம அந்த கழவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. அந்த கழவரும் பசி இல்லாம இந்த சேவையே உணவா சாப்பிட்டு இருக்காராம். He was so mesmerized by the devotees, கைங்கரியம் டுவர்ட்ஸ் him. அப்ப வந்து என்ன பண்ண, இது வந்து கமலாக்கரும் யோக நித்திரைக்கே போயிட்டாராம். ஏன்னா யாரு கால பிடிச்சுட்டு இருக்காரு, விட்டலன் இல்லையா இருக்காதா. அப்ப என்ன பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு விட்டலன் விட்டலன் அந்த கிழவரை வந்திருக்காரு இல்லையா, அவர் கண்ணை முடிச்சு, அட அப்பா நீ வந்து போய் சாப்பிடு, எனக்கும் இத்தனை சேவை பண்ணிருக்க, உனக்கு பசியே இல்லையா, போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றச்ச, நீங்களும் வாங்கோ சொல்றானாம். அப்ப வந்து விட்டலன் வந்து தரிசனம் கொடுக்கறானாம். நான் கிழமை இல்ல, நான் தான் விட்டலன் பாருன்னு. அப்புறம் சொல்லிட்டு, உன்னோட சேவையில ரொம்ப நான் சந்தோஷப்பட்டுட்டேன். உனக்கு வந்து எப்போ உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன்னு கிருஷ்ண மந்திரம் வந்து இவாளுக்கும் உபதேசிக்கிறானா. இவ பிள்ளை பத்மாக்கா இருக்கா இல்லையா, அவன் காதுலயும் சொல்றாருன்னு சரித்திரம். இந்த 2 இன்சிடென்ட் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டோம். யார பத்தி? பண்டர்நாத் மகாராஜ் கி ஜெய்ன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அதை முடிக்கலாம். ரொம்ப அழகா இன்னைக்கு சொன்னேன். நன்னா, ரொம்ப நன்னா நான் ரசிச்சேன். என்ன மாதிரி வந்து கேட்கிற அன்பர்களும் ரசிப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்த தொடர்ல அடுத்த வாரம் திருப்பியும் இன்னொரு ஒரு பக்த சரிதத்தோட நம்ம நேயர்களை சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிமா. விட்டல் மகாராஜ் கி ஜெய்.